ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் வெக்கேஷன் ஊட்டி கொடைக்கானல்னு போயிருப்பீங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து ஒரு ரெசிபி தான். ஊட்டி ஸ்பெஷல் சாம்பார். என் ஊர் ஊட்டி தான். ஸோ என் பாட்டி, அம்மாலாம் எப்போவுமே இந்த கிரேவி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 1 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு, ஒரு 3 தக்காளி, ஒரு 4, 5 பூண்டு, கொஞ்சம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி டைப்பில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. அது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரில் 2 இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா வெந்து வரும். இது ஒரு சைடு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதில் நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறது இல்லை, வெறும் மிளகாய் தூள் தான். உங்களுக்கு காரம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட் பருப்பு மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி இப்போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரணும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதித்து வருது. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு கொத்தமல்லி தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் நீங்கள் கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதித்து வர வர நல்லா திக்காயிடும். உங்களுக்கு இதில் தேங்காய் ஆட் பண்ணணுன்னா ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 2 அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். தோசை கூடயும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.